நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். கருப்பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க, இனி கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. கருப்பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க, இனி கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க, இனி வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க, இனி வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். ஹாய் ஷான். ஹாய் வின்னி. ஓ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் வின்னி. ஓ நல்லா இருக்கியா ஷான்? பாட்டெல்லாம் சூப்பரா பாடுனியா? ஆமா வின்னி. ஓ இப்போ நம்ம வசனம் படிக்க போறோம், ஓகேவா? ஓகே வின்னி. குட்டி பிள்ளைங்களோ ஷான் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ வசனம் படிக்க போறீங்க. நான் சொல்றத கவனமா கவனிக்கணும். ஷான் நீயும் நான் சொல்றத கவனமா கவனிச்சு எல்லாரும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஓ இன்னும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:5. ஓ வசனம் ரொம்ப நல்லா இருக்குதா? இயேசு சுவாமி ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்காங்க, உங்க வலது பக்கத்துல இருக்கிறாங்க, உங்களுக்கு நிழலா இருக்கிறாங்க. ஷான் இப்ப நான் ஆக்ஷன் பண்ண போறேன். என் ஆக்ஷனை நீ பார்த்து குட்டி பிள்ளைங்களும் பார்த்து எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம், ஓகேவா? ரெடி எல்லாரும் இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:5. ஓ குட்டி பிள்ளைங்களா ஷான் எப்படி சூப்பரா பண்ணா பாத்தீங்களா? இப்ப எல்லாரும் எழுப்பி நின்று சூப்பரா ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாரும் பண்ணுங்க பாப்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:5. ஓ ஷான் ஜீசஸ் உன் கூட இருக்கிறாங்களா? உன் வலது பக்கத்துல இருக்கிறாங்களா? ஏசப்பா ஷான் கூட இருக்கிற மாதிரி உங்க கூட இருக்க விரும்புறாங்க. எல்லாருடைய வலது பக்கத்துலயும் ஏசப்பா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேஃப்டியா இருக்கும். எல்லாரும் ஜீசஸ கூட்டிட்டு வீட்டுக்கு போலாமா? ஓகே பாய். ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிட்டு, லஞ்சு வேற அடைக்கணும். ஜான்சாம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. கிளம்பிட்டாங்களோ என்னவோ. ஜான் சாம் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. லஞ்ச் அடைச்சாச்சு, எடுத்துகிட்டு போயிருங்க. 2 பேரும் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும்,
சரியா? சரிம்மா, ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். என்னம்மா ஜபா ஜபான்னு சொல்கிறீங்க? நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது 2 கண் வச்சு கால் வச்சு தான் நடந்து போகிறோம். ஜெபம் பண்ண என்ன ஆகிருப்போது? ஸ்கூல் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். சரியா? டேய் 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 எந்தி, எப்போதும் ஜவன் இருக்காது, பெரிய சாமியாரி. வா, லேட்டு ஸ்கூலுக்கு, சீக்கிரம் எடுல. டேய் தம்பி, பார்த்துதா? ஹலோ, யாரு? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அச்சோ, என் பையனுக்கா ஆக்சிடெண்ட்டா? ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல் சார்? இப்போ வரேன் டாக்டர், இப்போ வரேன் டாக்டர். ஐயோ அம்மா வலிக்குதே. நல்ல வலிக்குன்னு சொல்லு. அம்மா ஜோமன் சொன்னால் ஜோமன்றது கிடையாது. சாமியாரெலாம் கிண்டல் பண்ண வலிக்கலையா? மன்னிச்சுக்கோடா, முடியலடா. ஐயோ ஐயோ அம்மா. அச்சோ அச்சோ அச்சோ, தம்பி என்னாச்சு என்னாச்சு? ஒன்னாலம்மா லேசாக அடிபட்டுருக்குமா. இதுக்கு தான் சொல்கிறது, எங்கேயும் வெளியே போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்கிறேன். நீ தான் கேட்க மாட்டேங்க. நம்ம ஜெபம் பண்ணாமல் தான் ஏசப்பா நம்மளை பாதுகாப்பாங்க. இனிமையாவது எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போ. சரியா? சரிம்மா, ஒழுங்கு ஜெபம் பண்ணிடுறேன். லா 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 லா. ஓ, இது யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓ, நம்ம ஐரினா? ஏய் ஐலின், என்ன ரொம்ப சோகமா கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கு? என்னாச்சு ஐலின்? ஐலின், என்னாச்சு ஐலின்? என்னாச்சு? சொல்லு சொல்லு. எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? உனக்கு ஒரு டவுட்டா? ஐயோ, என்ன டவுட்டு? சத்தமா சொல்லு. அந்த டவுட்டை நான் அவுட் பண்ணிடுறேன். ஏசப்பா என்னைய மாதிரி உள்ள சின்ன பிள்ளைங்களை பாதுகாப்பாங்களா? ஓ, இதுதான் உன் டவுட்டா? இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கூட இதுதான் டவுட்டா இருக்கு. குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பா உங்களெல்லாம் பாதுகாப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கும் டவுட்டா இருக்கா? சங்கீதம் 91 10 11 12 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஐலின், இந்த வசனம் உனக்கு தெரியுமா? ஆமா ஜெனி. நல்லா தெரியுமா? ஆமா ஜெனி. அதுல என்ன சொல்லியிருக்கு? குட்டி பிள்ளைங்களெல்லாம் இயேசு சுவாமி நிச்சயமா பாதுகாப்பாங்க. தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களெல்லாம் பாதுகாப்பாங்க. உங்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்துல இயேசு சுவாமியை தரிசிச்சிருக்காங்க. எப்பா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குன்னு ஏசப்பா தூதர்களை வச்சிருக்காங்க. ஏன் நீ பயப்படுற? ஐலின், இனி நீ பயப்படுவியா? பயப்பட மாட்டேன் ஜெனி. குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் பயப்படுவீங்களா? ஏசப்பா உங்களுக்குரிய தூதரை வச்சு உங்களை எப்பவும் பாதுகாக்கிறாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். ஓகேவா? ஐலின், இந்த பிள்ளைங்களுக்கும் இப்போ டவுட்லாம் கிளியர் ஆயிட்டு. உனக்கு டவுட் கிளியர் ஆயிட்டா? கிளியர் ஆயிட்டு ஜெனி. ஓ, இப்போ ஹாப்பியா இருக்கிறியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இனி கவலைப்படக்கூடாது. பாய் சொல்லிடலாமா குட்டி பிள்ளைங்களுக்கு? பாய். ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க, இப்போ அக்கா உங்களுக்கு பைபிள் இருந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போறேன். கேட்க ரெடியா? ஐயா ஐயா ஐயா, இங்க பாருங்க, என் பிள்ளைகளை விட்டுட்டு என் வீட்டுக்காரு செத்து போயிட்டாருயா. ரொம்ப கடன் வச்சுட்டு செத்து போயிட்டாரு. என் பிள்ளைகளை பாருங்கய்யா, பாவம், நானும் என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறேயா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் அந்த அக்கா சொல்றாங்க. அந்த அக்கா அது ஒரு தீர்க்கதரிசி புத்திரனுடைய ஒருத்தருக்கு மனைவியா இருந்தாங்க. அந்த அக்கா கடனோடு இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க கடன் கொடுத்தவங்க வந்து 2 பிள்ளைகளும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடிமையாக்கி கொள்ள நினைச்சாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அக்கா எலிசாத்துக்கு சொன்னாங்கல்ல, அந்த எலிசாத்துக்கு சொன்னாங்க, நான் உனக்கு என்ன செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, ஐயா எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும். உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்களா? அந்த அக்கா ஒரு கூட என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க.
ஒரு கூட எண்ணெய் வச்சு அந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் பிள்ளைகளை விட்டு பக்கத்து வீட்டிலலாம் என்ன பண்ணு, வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, வெறும் பாத்திரத்தை வாங்க பிள்ளைகளை அனுப்பிவிடுங்க. தம்பி நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் போய் நிறைய பாத்திரத்தை வாங்கிட்டு வருவீங்களாம்மா? அந்த தீர்க்கதரிசி சொன்னார்ல, போய் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். பாருங்க, இப்படி தான் அந்த அக்கா பிள்ளைகளை அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு பாத்திரத்துக்காக காத்திருக்காங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்களாம்மா? சரி சரி, நம்ம அந்த தீர்க்கதரிசி சொன்னாங்கல்ல, நம்ம நிரப்பிடுவோமா? எல்லாத்தையும் எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை. அந்த எண்ணெய் அப்படி ஜோமனி ஊற்றுவோமா? ஏசப்பா இதை ஆசிர்வதிங்க ஏசப்பா. ஃபில் பண்ணுவோம். நிறைஞ்சிச்சு, சந்தோஷமா இருக்கு, வந்துட்டே இருக்கு பாரு, நிறைஞ்சிச்சு. அடுத்த பாத்திரத்தை எடு. நிறைஞ்சிச்சு, இன்னும் வந்துட்டே இருக்கே, இன்னும் நிறைய என்ன இருக்கு பாரு. நிறைஞ்சிச்சு, இந்த பாத்திரம் நிறைஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பாத்திரம் இருக்குதா? நிறைஞ்சிச்சு நிறைஞ்சிச்சு. அப்பா இன்னும் என்ன இருக்கு பாரு. இன்னும் வேற பாத்திரம் பக்கத்து வீட்டில் போய் இன்னும் இருக்கான்னு பார்த்துட்டு வரீங்களாம்மா? பார்த்துட்டு வா பாப்போம், பார்த்துட்டு வா பாப்போம், பார்த்துட்டு வா. பாரு அக்கா அந்த பிள்ளைகளுக்கான காத்திருக்காங்க. தம்பி வேற பாத்திரம் இல்லையாம்மா? இல்லையா? அப்ப இல்லைன்னு தீர்க்கதரிசி ஐயா, இந்த எண்ணெயெல்லாம் வச்சு என்னையா செய்ய? பாருங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க, இந்த எண்ணெயை கொண்டு போய் நீ என்ன பண்ண, வித்துட்டு வா, சேல்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவும் கீழ்ப்படிஞ்சு போய் எண்ணெய் வித்துட்டு வந்தாங்க. எண்ணெய் வித்துட்டு வந்ததுல பணம் இருக்கு பார்த்தியா, அதை வச்சு நீ கடன்லாம் அடைச்சிரு. கடன் அடைச்சதுக்கப்புறம் மீதி பணத்தை வச்சு நீயும் உன் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாங்களா. அந்த தீர்க்க சொன்ன மாதிரி அந்த அக்கா செஞ்சாங்க. பார்த்துக்க, செஞ்சது ஏசப்பா அதை ஆசிரிச்சு கொடுத்தாங்க. அந்த அக்காவும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏசப்பா அந்த அக்காவையும் அந்த 2 பையங்களையும் காப்பாத்துனாங்களா. அதே மாதிரி இன்னைக்கு உன்னையும் காப்பாற்றுவாங்க தம்பி தங்கச்சி. நீ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கல, ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்கலாம், உங்கள் அப்பா குடிக்கலாம், ஒரு உங்கள் அப்பாவுக்கு சண்டை வரலாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடன் இருக்கலாம். அந்த கடன்ல இருந்து ஏசப்பா உன்னை விடுவிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை சுகமாய் பத்திரமாய் காத்துக்கொள்ளுவாங்க. இன்னைக்கு அந்த ஏசப்பா பார்த்து நீ ஜோமனுவியா இருக்கிற இடத்துல கண்ணு மூடி ஜோமனு பார்ப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தில் எங்களையும் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஏசப்பா. அதுபோல இங்க பார்க்குற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.